நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார் என்று திருத்தூதர்கள் உணர்ந்தார்கள், பறைசாற்றினார்கள். ஆண்டவர் திருமுன் அமர்ந்திருக்கிற என் அன்பு இறை மக்களே, கடவுள் நம்முடைய இதயத்திலும் இந்த ஒளியை வீசச் செய்திருக்கிறார். இவரே ஆண்டவர் என்று உணர்கிற அந்த உணர்வை ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல நமக்கும் கொடுத்திருக்கிறார். இதை உணர முடியாத பிள்ளைகளுக்கு மத்தியில் உணர்ந்து அவர் திருமுன் நின்று கொண்டிருக்கிற நாம் உணர்வுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். நம் நாட்டு அவரது மாட்சி கூடிக்கொள்ளும், கூடிக்கொள்ளும். நம் நாட்டு அவரது மாட்சி கூடிக்கொள்ளும், கூடிக்கொள்ளும். இன்று திருப்பாடல் 85 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும் என்கிற வார்த்தை. இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது கடவுளுடைய மாட்சி நம்மில் குடிகொள்ள நாம் கடவுளின் ஆவியாரால் செயல்படுத்தப்பட வேண்டிய பிள்ளைகளாயிருக்கிறோம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த இறை வார்த்தைகளை எல்லாம் நாம் சிந்தித்திருக்கிறோம். இதோ இன்று ஆண்டவருடைய மாட்சி நம்மில் குடிகொள்ள மன்றாடி செபிப்போம். நம் நாட்டு அவரது மாட்சி கூடிக்கொள்ளும், கூடிக்கொள்ளும். நம் நாட்டு அவரது மாட்சி கூடிக்கொள்ளும், கூடிக்கொள்ளும். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி என்ற வார்த்தைகளை நாம் பார்க்கிற பொழுது, மோசேயினுடைய திருச்சட்டம் வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் உள்ளத்தை ஒரு திரை மூடியிருக்கிறது என்று பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்தில் உணர்த்துகிறார். ஆண்டவர்பால் திரும்பினால் அந்த திரை அகற்றப்படும் என்று அவர் உரைக்கிறார். நாமும் நம்முடைய திரை விலக ஆண்டவர்பால் திரும்ப மன்றாடி செபிப்போம். நம் நாட்டு அவரது மாட்சி கூடிக்கொள்ளும், கூடிக்கொள்ளும்.
மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும் என்கிற வார்த்தைகளை நாம் இன்று தியானிக்கிறோம். ஆண்டவருடைய அந்த நீதியானது விண்ணிலிருந்து பூமி நோக்கி கடந்து வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிற போது கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை அவர்கள் காண முடிவதில்லை என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். இதோ நாம் இப்பொழுது முக்காடில்லாத முகத்தினராய் ஆண்டவர் முன் மாட்சியை பிரதிபலிக்கிறோம். ஒரு நேரம் வருகிற போது கடவுளை முகமுகமாய் தரிசிக்க ஆற்றல் பெறுவோம். நம்பிக்கையோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும் குடிகொள்ளும். நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும் குடிகொள்ளும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும் என்ற வார்த்தையை நாம் ஆண்டவரை சார்ந்த பிள்ளைகள் என்றால் நல்லதையே நாமும் செயல்படுத்த நல் விளைவை நாம் கொடுக்க மன்றாடுவோம். ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.